முடி கொட்டின இடத்துல உங்களுடைய ரூட்டு நிச்சயமாக இருக்கும். இந்த தெரப்பியை வந்து வேர்க்காலை தூண்டி விட்டு எங்களுடைய சரி இந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது முடி வளருமான நிச்சயமாக வளரும். உங்களுடைய உணவு முறை சரியில்லாத தான் முடி கொட்டுச்சே தவிர திருப்பி பித்தத்தை குறைத்தால் நித்தமும் வரும், நிறையும் போகும். உணவு முறையோட ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படக்கூடியது அதிகமான முடி கொட்டுறதாலும் எல்லா முடியும் ஒரே நேரத்தில் வெள்ளையாக மாறுறதில்லை, ஒன்று ஒன்றா தான் ஆகுது. ஆண்களும் சரி பெண்களும் சரி தலையாய பிரச்சனை தலையில் இருக்கிற வழுக்கை. இந்த வழுக்கையை சரி பண்ணுறது நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டு? அதாவது வழுக்கையை சரி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வயிறுகளை சுத்தம் பண்ணணும், வயிறை ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு முடி ஏன் கொட்டுதுன்னா இந்த சூடுனால தான் கொட்டுது. முடி வழுக்கையிலேருந்து ஏன் வளராதுங்கிறது நிறைய பேருக்கு புரியலை, ஏன் வளரலைங்கிறது புரியலை நிறைய பேருக்கு. நிச்சயமாக வளருங்க. முடி கொட்டின இடத்துல உங்களுடைய ரூட்டு நிச்சயமாக இருக்கும். வேர்க்கால்கள் அழிவதில்லை. அந்த வேர்க்கால்களை இயற்கை முறையில் தூண்டி விடுவோம். என்ன செய்வோம்? இது தெரப்பி தான். இந்த தெரப்பியை வந்து வேர்க்காலை தூண்டி விட்டு எங்களுடைய இயற்கை வழியில் செய்யப்பட்ட சீரம், சித்தர் வழியில் செய்யப்பட்ட சீரம். ஏன்னா சித்தர் காலத்தில் எங்கட சீரம்லாம் இல்லை, ஆயில் சீரம் அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. அது வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாத ஒரு ஆயில், அது சீரம் பேஸில் நாங்கள் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆயில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பெனிட்ரேட் ஆகி உள்ள அந்த வேர்க்கால்களை தூண்டி விட்டு வெளில கொண்டு வந்துடும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் தான் சிகிச்சை, அதாவது தெரப்பி. எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தலைக்கு வாரம் ஒரு முறை தெரப்பி கொடுத்து அந்த ஆயில்ஸை போடுவோம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஆயிலு, ஷாம்பு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க்கும் பண்ணணும். சரி, இந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது முடி வளருமான நிச்சயமாக வளரும். ஹோம்ஒர்க் அண்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணால் தான் இட் வில் பிரிங் பேக் யுவர் ஹேர். 100% முடி வந்துடும். அதற்காக நம்ம வந்து உணவு முறையும் மாற்றணும், வாழ்க்கை முறையும் மாற்றணும். உங்களுடைய உணவு முறை சரியில்லாத தான் முடி கொட்டுச்சே தவிர திருப்பி நான் சொல்லக்கூடிய காலத்தில் ஒரு 6 மாதம் கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு 7ஆம் மாதம் நீங்கள் வந்து உணவு முறையை மாற்றினீங்கன்னா கொட்டுறதுக்கும் வழிகள் இருக்குது. தப்பான முறையை கொண்டு போகக்கூடாது. ஒரு சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக முடி முளைக்க வைக்க முடியும். நம்ம கிட்டத்தட்ட 52,000 பேருக்கு மேலே நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதுவரையும் 99.9% வந்து சக்ஸஸ் ஸ்டோரி தான் அதில். சரிங்களா? ஒரு சில பேருக்கு லேட்டாக வரும், ஒரு சில பேருக்கு சீக்கிரம் வரும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர முடி எல்லாருக்கும் கொடுக்க முடியும். என்னோட பையனுக்கு வந்து வயது 10 வயசு தான் ஆகுது, படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு இப்போவே இளநரை வருது. இந்த இளநரைக்காக நான் டை பண்ணலாமா அல்லது வேறு சிகிச்சை இருக்கான்னு கிளினிக்கில்? இளநரைக்கு வந்து சிகிச்சை நிச்சயமாக இருக்குங்க. அதுதான் சொல்கிறேன்ல, பித்தத்தை குறைத்தால் நித்தமும் வரும், நிறையும் போகும். அப்போ பித்தத்துக்கு என்ன காரணம்? நம்மளுடைய உணவு முறை, ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லாத்த விட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்ட்ரெஸ்ஸு. படிக்கணும் அப்பா அம்மா சொல்கிற ஒரு பக்கம், வாத்தியார் சொல்கிற பக்கம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது பக்கம், நமக்கே நாமே நிறைய விஷயங்களில் பண்ணும்போது உணவு முறையோட ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படக்கூடியது தான் அதிகமான முடி கொட்டுறதாலும் அதிகமான பித்த நிறை வரதும் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கழுத்தில் பிடிப்பு இருக்கும். நான் அதை சொல்கிறேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருந்தாலே நம்மளுடைய 1லேருந்து 7ஆம் நம்பர் எலும்பு வரையும் கம்ப்ரெஷன் இருக்கும். அந்த கம்ப்ரெஷனை சரி பண்ணால் தான் ரத்த ஓட்டம் பாயும். ரத்த ஓட்டம் பாயும் போது தான் உங்களுக்கு பித்தம் குறையும். பித்தம் குறைஞ்சா எல்லா முடியும் ஒரே நேரத்தில் வெள்ளையாக மாறுறதில்ல, ஒன்று ஒன்றா தான் ஆகுது. அப்போ ஒரு சில முடிகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தான் அங்கே தடைப்படுது தவிர மொத்தமாக தடைப்படலை. அதை புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த இளநரங்கும் போதே ஆரம்பத்திலேயே நம்ம வந்து உணவு முறையை மாற்றணும். ஒன்று தானே பார்த்துக்கலான்னா 10 ஆகும், 10 100 ஆகும், 1000 10,000 1,00,000. நம்ம உடம்புல தலையில் பார்த்திங்கன்னா 1,00,000 முடிக்கு மேலே ஒரு மனிதனுக்கும் ஆரோக்கியமான முடி உள்ளவங்களுக்கு 1,00,000 முடிக்கு மேலே. அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் இளநரை. இப்போ முதுநரையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் டை அடிக்கிறேன், வேறு வழி இல்லை. என்னால் முதுநரை மாறுறது இல்லை. மாறுதுன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100% ஃபுல்லாக போகலை, ஒரு 60% இருந்த இடத்துல இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. பின்னாடிலாம் நான் ரிப்பேரிங் பண்ணிட்டேன். என்னுடைய பித்தத்தை குறைச்சிருக்கிறேன், பித்தத்தை குறைச்சி என்னுடைய ஆயில்ஸை யூஸ் பண்ணுறேன். பின்பக்கத்தில் இருந்த முடிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்னும் வரலை. அதுக்கு உண்டான முயற்சிகளும் பண்ணுறேன், அதுவும் சரி பண்ண முடியும். இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 1 2 வரும்போது ஒரு 10 வரும்போதே நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இளநரையை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம். சரி, ஒழிச்சிடலான்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஒழிக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். நம்ம வேலை, நம்மளுடைய ஜாபு, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ஆனால்
இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய ஆயில் போடும்போது டை அடித்தா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வர்றதில்லை. அதனால் தவறு இல்லை. இயற்கை வழியில் நிறையா டைகள் விற்கிறாங்க. அப்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் இந்த பிராண்ட் அந்த பிராண்டு சொல்ல முடியாது, எந்த பிராண்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் நீங்கள் இயற்கை முறையில் என்னுடைய ஆயிலை போட்டுவிட்டு நீங்கள் எந்த டை வேணாலும் யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது.